டேனியல் என்கிற ஒரு 10 வயது பள்ளி மாணவன் கடத்தப்பட்டிருக்கிறான். இவனை கடத்தினது சாதாரண கடத்தல்காரர்கள் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மர்மம் இருக்கு. இந்த டேனியல் என்கிற 10 வயசு பையன் வழக்கம் போல எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மாட்ட வரான். அம்மாட்ட வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி கன்னத்தில் அன்பா ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ண மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மாவும் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு ஒரு சிலுவையை போட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடியாக வச்சுருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் அவன் கையில் கொடுத்து பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பிள்ளை அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகுது. சரியா 2 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்து பிள்ளைகளை இறக்கி விடுற அந்த ஜங்ஷன்ல இவனுடைய அம்மா அங்க வெயிட் பண்றாங்க. நார்மலா மதியம் 2:15 மணிக்கு ஸ்கூல் பஸ் அவனை டிராப் பண்ணிட்டு போகும். 2:30 மணி ஆச்சு, 2:45 ஆச்சு, 3 மணியும் ஆச்சு. பையன் வந்து வந்த மாதிரியே இல்லை. வேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து வரல. அடுத்து ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. வழக்கமாக போகிற மாதிரி தான் இன்றைக்கும் டேனியல் வேனில் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கேயே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுனே அவங்களுக்கு வந்து தெரியல. அழுதுகிட்டே ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலில் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸு, டிரைவர்ஸு, இன்னும் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ தேடியும் பையன் கிடைக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பையனை காணோம் அப்படின்னு கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்துட்டு அப்படியே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு டேனியலோட ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அழறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இப்படியே புலம்புறாங்க. ஒரு பிள்ளை காணாமல் போயிட்டா ஒரு தாய் தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கடந்து தூங்க முடியல, சாப்பிட முடியல, அப்படியே பைத்தியம் போல் எப்பவும் அவன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே ஒரு 2 நாள் போகுது. 2 நாளைக்கு பிறகு சரியா அதிகாலையில் 3:43 மணிக்கு அவங்க ஃபோனு ரிங் ஆகுது. ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நம்பர். ஃபோனை எடுத்த உடனே அங்கே ஒருத்தன், உங்கள் பையன் இப்போ எங்ககிட்ட தான் இருக்கான், உங்களுக்கு அவன் உயிரோடு வேணும்னா 5 மில்லியன் கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா இனி நீங்கள் அவனை உயிரோடு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவங்க சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த காலை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோதான் ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அவங்களால ட்ரேஸ் பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அவங்க ஃபேமிலியிலையும் பெருசாக சேவிங்ஸ் எதுவும் இல்லை. இவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது, எப்படி பிள்ளைய நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பிறகுதான் அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. இந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வழக்கம் போல வந்திருக்கிறான். அப்போ இந்த கடத்தல் கும்பல் டேனியலை சந்திச்சு அவனை கூப்பிட்டு, நாங்கள் உன்னோட அங்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், வா உனக்கு நாங்கள் லிஃப்ட் தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் பையன் வந்து கொஞ்சம் உஷாரு, நான் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கிறான். உடனே அவனை இழுத்து வண்டியில் தூக்கி போட்டு கடத்திட்டு போயிட்டானுங்க. எங்கே கொண்டு போனானுங்க தெரியுமா? ஓசோன் என்கிற இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு, அது வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ், அங்கே தூக்கிட்டு போயிட்டானுங்க. நான் முன்னாடியே சொன்னது போல இந்த கடத்தினவனுங்க வெறும் கிரிமினல்ஸ் கிடையாது. கொண்டு போய் இந்த தெய்வங்களுக்கு இந்த உயிர் பலியெல்லாம் கொடுப்பானுங்க இல்லையா, அவனுங்க. இவனுங்களை இந்த ரிச்சுவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவனுங்க கொண்டு போய் இவனை டேனியலை கொண்டு போய் அவன் துணியெல்லாம் அப்படியே கழட்டிட்டு நிர்வாணமாக ஒரு இருட்டு அறைக்குள்ள தூக்கி போட்டானுங்க.
அவனை போட்ட அந்த இடம் ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்கு. ஏன்னா அங்கே தான் இவனுங்க என்ன செய்வானுங்க, பலி கொடுப்பானுங்க. அடுத்து இந்த பையனை தான் அங்கே பலி கொடுக்க போகிறானுங்க. இப்போது அந்த ரூமுக்குள்ள பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு சீஃப் பிரீஸ்ட் என்ன செய்கிறாரு, சீஃப் பிரீஸ்ட்னா தெரியுதுல்ல, தலைமை குரு, அந்த பலி கொடுக்குறவர் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பையன் டேனியல் அந்த மந்திரம் சொல்கிறாருல்ல, அந்த சீஃப் பிரீஸ்ட் அவரை பார்த்து தைரியமா, நான் இயேசுவனுடைய பிள்ளை, இயேசுவனுடைய ரத்தத்தால் நான் மூடப்பட்டிருக்கிறேன், எனக்கு எதிராக எழுந்து நிற்கிற எந்த ஆயுதமும் நிலைத்து நிற்காது, உன்னால் என்ன தொட முடியாது அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துறான். அது மட்டும் இல்லை, முட்டி போடுறான். முட்டி போட்டு நம்ம இந்த ரத்த கோட்டைக்குள்ளே அப்படின்னு பாட்டுலாம் பாடுவோம்ல, அது போல இங்கிலீஷ்லயும் ஒரு பாட்டு இருக்கு. There is power in the name of Jesus to break every chain அப்படின்னு இருக்கும். To break every chain அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த பாட்டை அவன் மெதுவா அப்படியே பாட ஆரம்பிச்சான். அதோட நிறுத்தல, வல்லமையா ஜெபிக்க ஆரம்பிச்சான், சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் உம்முடைய பிள்ளை, நான் இந்த இடத்துல சாக மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோட அப்படி ஜெபிக்கிறான். இந்த பையன் ஜெபம் பண்றதை பார்த்த உடனே அந்த சாமியாரு, ஏய் வாய மூடு, அப்படி ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவர் எவ்வளவு கத்துனாலும் அவன் கேட்கவே இல்லை, ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை. திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கு, வாய மூடு, நீ அப்படி ஜெபம் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவன் கேட்கவே இல்லை, ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாமியாருக்கு அந்த ரூமுக்குள்ள நிற்கவே முடியல, வெளியில ஓடி வந்துடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில சில அசாதாரணமான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மந்திரம் சொல்ல ஒருத்தன், அங்க இருக்கிறவங்கள மந்திரம் சொல்றவன் இறந்துட்டான். இன்னொருத்தன் அப்படியே வாயில நுரத்தள்ளி கீழே கிடக்கான். அந்த சீஃப் பிரீஸ்ட், அந்த தலைமை குரு சொன்னல, அந்த ஆளுக்கு ஒரு கண்ணு தெரியாம போயிடுச்சு. இதை தடுக்கிறதுக்கு, இந்த கர்ஸை ரிவர்ஸ் பண்றதுக்கு வேற சில மந்திரம் எல்லாம் சொல்லி பார்க்கறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல, இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார், ஏய் இந்த பையன் ஒரு சாதாரண பையன் இல்ல, நாம எல்லாரும் சாகிறதுக்குள்ள அவனை கொண்டு போய் திரும்ப விட்டுடுங்க அப்படின்னு கத்துறாரு. உடனே டேனியலோட கண்ணை கட்டி இபாதான் அப்படிங்கிற மெயின் ரோடு ஓரமா கொண்டு வந்து ஒரு சாப்பாடு பொட்டலம் அதையும் கையில வச்சு அவன் கழுத்துல, இவனை தொட முடியாது, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எழுதி மாட்டிட்டு போயிட்டான். அந்த வழியா வந்து ஒரு நல்ல மனுஷன் இவனை பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்து பிறகு சில மணி நேரத்திலேயே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா கருமையான அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? டேனியல் அம்மா கிட்ட சொல்றான். என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, எப்பெல்லாம் நீ பயப்படுறியோ அப்பெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுமா. அவங்க என்ன அடிச்சாங்க, கன்னத்திலேயே அரைஞ்சாங்க, கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. அவங்க இப்படி சொல்லும்போது நான் பயப்படவே இல்லை. அப்போ கூட நான் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறத நிறுத்தவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுதான் இங்க வந்து ஹைலைட். எனக்கு அருமையானவர்களே, நம்மளால யோசிச்சு பாருங்க, 24 மணி நேரமும் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, டியூஷனுக்கு போவாங்க, பஸ்ல போவாங்க, ரோடு கிராஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களோடு பழகுவாங்க, ப்ரௌஸ் பண்ணுவாங்க, இன்னும் எவ்வளவோ வேலைகள் அவங்க தனியாவே செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு பெற்றோர்கள் பெரும்பாலும் 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ நம்மளும் எப்படி இருக்கோம்? பிஸியா தான் இருக்கும். எப்பவும் அவங்க கூடவே நம்ம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா இருக்க முடியாது. நம்ம எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னா நாம எல்லா இடத்துலயும் இருக்கணும். எப்பவும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நாம கடவுள்ங்கிறோம். அந்த கடவுள் தான் இந்த டேனியலை காப்பாற்றினார். நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஆண்டவர் இயேசுவை இறுக பற்றி கொண்டால் நிச்சயம் அவர் அவர்களோடு இருந்து அவர்களை காத்துக் கொள்ளுவார். மத்தேயு
19:14 சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று சொல்லி அவர்களை அரவணைத்து அதிகமாய் நேசித்தவர் அவர். அவர் நம் பிள்ளைகளை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இணைச்சட்டம் 31:8. இயேசுவினுடைய இந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் இருக்கிற பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. உலகத்திலேயே தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, காயப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட, தன்னுடைய குத்தி திறக்கப்பட்ட இதயத்திலிருந்து வழிந்தோடின கடைசி துளி நீரையும் இரத்தத்தையும், ஏன் தன் உயிரையும் கூட தன் பிள்ளைகளுக்காக கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றும் கூட நம்மை பாதுகாப்பவர் இந்த ஆண்டவராகிய இயேசு. உலகம் முடியும் வரைக்கும் என்னாலும் நம் பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஒரே தெய்வம் இந்த ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். மத்தேயு 28:20 நம் பிள்ளைகளுக்காக உண்மையும் வழியும் வெளிச்சமுமாய் இருக்கிறார் என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. யோவான் 14:6 அப்படியாய் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவது போல அவர் நம் பிள்ளைகளை கண்டித்து திருத்துகிறார். நீதிமொழிகள் 3:12. விடுதலை பயணம் 19:4 சொல்லுகிறது, கழுகுகள் தன் ரெக்கைகளின் மேல் ஏந்தி சுமக்கிறது போல அவர் நம் பிள்ளைகளை சுமக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் நம் குழந்தைகளை பற்றி முற்றிலும் அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் அவர்கள் உருவாகும் முன்னமே அவர்களை அறிந்திருக்கிறார். எரேமியா 1:5. அவர் சமூகம் எப்போதும் நம் பிள்ளைகளுக்கு முன்னமாய் செல்லும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. விடுதலை பயணம் 33:14 சொல்லுகிறது, அவர் நம் பிள்ளைகளை நேசிக்கிறது போல ஒருவராலும் நேசிக்க முடியாது, அவர் தம் உள்ளங்கையில் நம்மை பொறுத்து வைத்துள்ளார். ஏசாயா 49:16. ஆயன் தன் மந்தையை காப்பது போல அவர் நம் பிள்ளைகளை காத்திடுவார். ஏசாயா 40:11 இறை வசனம். என கருமையானவர்களே, அவர் நம் பிள்ளைகளை கண்ணின் இமைபோல் காத்து தம் சிறகுகளின் நிழலுக்குள் மூடிக்கொள்வார். திருப்பாடல் 17:8. இப்படிப்பட்ட கடவுளினுடைய கரத்தில் நம் குழந்தைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவரிடம் கொள்ளும், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம். நீதிமொழிகள் 9:10. எனக்கு அருமையானவர்களே, நம் பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளை நாம அன்பா பார்த்துக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுக்கிறோம். ஆனா முதலில் அவர்களுக்கு அவசியமானது ஞானம். இந்த ஞானத்தை தருகிற கடவுளை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். பைபிளை வாங்கி கொடுத்து பைபிளை வாசிக்க சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை குடும்பத்தில் நம்ம குடும்ப ஜெபம் சொல்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து குடும்ப ஜெபம் செய்த பிறகுதான் உறங்கவே செல்லுவோம். எத்தனை பேர் கை தூங்க பார்க்கலாம்? சில வருடங்களுக்கு முன்னெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு எவ்வளவுதான் அவங்க டயர்டா இருந்தாலும் மொத்த குடும்பமும் சேர்ந்து குடும்ப ஜெபம் சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அம்மாவும் அப்பாவும் நெத்தியில் சிலுவை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. தவறாமல் தினமும் கோயிலுக்கு போகணும். காலையில் எந்திரிச்சு பாட்டி நம்மளை என்ன செய்வாங்க? கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அம்மா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க? உடனே ஒரு சிலுவை போட்டு விடுவாங்க. சிலர்லாம் என்ன செய்வாங்க? அப்படி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அப்படி நம்மளை கொஞ்சி விடுவாங்க. என்ன கருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவங்க என்ன செஞ்சாலும் முதல்ல ஜெபம் செய்யாம ஆரம்பிக்கவே மாட்டாங்க. prayer was part of our lives. ஜெபம் அவர்களுடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியாகவே இருந்துச்சு. ஜெபம் இல்லாமல் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கருமையானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த கடவுளை நாம ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் கடவுளுடைய அவசியத்தை இன்னும் நாம உணராம இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் உணர்த்தாம இருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபுவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய சொத்தா எதை கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா? இந்த கடவுளை தான் கொடுத்தாங்க. நாம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது
நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம், அதுக்காக காத்திருப்போம். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது. பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? எப்பாடுபட்டாவது அவங்க கேட்கறத வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையும் புரிய மாட்டேங்குது, பொருட்களோட மதிப்பும் தெரிய மாட்டேங்குது, பெற்றோர்களோட கஷ்டங்களும் புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். இந்த 10 வயசு சிறுவன் டேனியலுடைய அம்மா தன் பிள்ளைகளோட சேர்ந்து திருப்பாடல் 91 வாசித்து ஜெபம் சொல்லி இருக்கிறாங்க. தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அபிஷேகம் பண்றது அனாயிண்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. எந்த துன்பம் வந்தாலும் இயேசு பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த பையன் என்ன செய்யறான்? அந்த சூழ்நிலையில், அந்த கஷ்டமான சூழ்நிலையில், அந்த பயம் இருக்கிற அந்த நேரத்தில் அவனை அடிச்சா போவும் சரி, மிரட்டினா போவும் சரி, கன்னத்தில் அரைஞ்சா போவும் சரி, உன் கழுத்தை அறுத்துருவான் அப்படின்னு சொன்னா போவும் சரி, பயப்படவே இல்லை. தைரியமா இயேசுவை கூப்பிட்டான். இன்னைக்கு உயிரோடு கூட அவன் பாதுகாப்பா இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, டேனியலுடைய அம்மா தன்னுடைய மகனுக்கு இயேசுவை கொடுத்தது போல நாமளும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் இயேசுவினுடைய அவசியத்தை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்கணும். அப்படி நாம நம் பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்தால், டேனியலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ததைப் போல நம் பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார்.